வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 22nd கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியியல் ஊழிக்காலம் கடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மீண்டும் மீண்டும். பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு. மீண்டும் மீண்டும். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து பெய்த மழையால். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெய்த மழை இலக்கண குறிப்பு தருக பெயரச்சம். பெய்த மழை இலக்கண குறிப்பு தருக பெயரச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெருப்பு டேஷ் போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. நெருப்பு பந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பந்து. நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பத்தியில் மறுபடியும் கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு நகரம். மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அதுபடி இது கரெக்டாக இருக்குது. இங்கே இனிய நகரம், இதுவும் சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஓர் இனிய நகரம், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த பியில் ஒரு நகரம், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஆனால் இவங்க ஆன்சர் சின்னு கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓர் ஊரில் ஓர் பாட்டின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு தான் வந்திருக்கணும். அதே மாதிரியே இங்கே ஒரு ஊரில்னு கொடுத்துருக்காங்க. டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்கிறது இங்கே ஆப்ஷன் ஏ தான், ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். நெக்ஸ்ட்டு, பிழை திருத்துதல். ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்குறதுனால ரெண்டு இடத்துலையும் ஓர் தான் வரணும். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக சொல் பொருள். வித்து விதை, ஈன பெற, வன்சொல் கடுஞ்சொல், கலை வேண்டாத செடி. வித்து விதை, ஈன பெற, வன்சொல் கடுஞ்சொல், கலை வேண்டாத செடி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக சொல் பொருள். முகில் மேகம், சேகரம் கூட்டம், காலன் யமன், கெடிகலங்கி மிக வருந்தி. முகில் மேகம் சேகரம் கூட்டம், காலன் யமன், கெடிகலங்கி மிக வருந்தி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக சொல் பொருள். வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எல் பகல், உரு அழகு. வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எல் பகல், உரு அழகு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 4, 1, 3. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, மேகங்கள் பன்மை கொடுத்துட்டு கொண்டதுன்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க, இது வராது. விண்மீன்கள் வானில் தோன்றியது, இங்கே விண்மீன்கள் பன்மை, இங்கே தோன்றியதுன்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க, தோன்றியன அப்படி தான் வரணும், அதனால் சியும் வராது.
மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணையில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இது பழம் அன்று. இதுதான் சரி, இது பழம் அன்று. இங்கே ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா இது பழம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க, இவை பழம் அல்ல, பழங்கள் அல்ல அப்படின்னு வரணும். பழம் அப்படிங்கிறது ஒருமை தான், அதனால் இவை இங்கே அன்று தான் வந்திருக்கணும். இங்கே வந்து இவை பழங்கள் அல்ல அப்படி தான் வரும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சீல இவை பழம் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. இவை பழங்கள் அல்ல அப்படி தான் வந்திருக்கணும். இங்கே டீலையும் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. இதுக்கு கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி, இது பழம் அன்று. இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்தது. இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதிரவன் காலையில் உதித்தன அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க, இது வராது. கதிரவன் காலையில் உதித்தால் பெண்பாலில் கொடுத்துருக்காங்க, டியில் பார்த்தீங்கன்னா ஆண்பாலில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான், கதிரவன் காலையில் உதித்தது. சரியான தொடரை தேர்ந்தெடு. பணம் காணாமல் போனது செய்யப்பாட்டு வினை தொடர். பணம் காணாமல் போனது செய்யப்பாட்டு வினை தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. என்னே இமயமலையின் உயரம், இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். என்னே இமயமலையின் உயரம், இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். கூட்டப்பெயரை தெரிவு செய்க. வைக்கோல் போர், வைக்கோல் போர். கூட்டப்பெயரை தெரிவு செய்க. யானை கூட்டம், யானை கூட்டம். சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவனவற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மந்தை. மக்கள் தொகுதி, மக்கள் மன்றம், மக்கள் கூட்டம் இதெல்லாம் வரும், ஆனால் மக்கள் மந்தை அப்படின்னு வராது. இங்கே பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மந்தை. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். புலியின் இளமை பெயர் பரல், புலிப்பரல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, பழமொழி கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் நன்றி மறவாமை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, நன்றி மறவாமை. நிறுத்தற்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இருதிணை. இருதிணை அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இந்த கோலன் அதுக்கப்புறம் உயர்திணை கமா அகிரிணை. இந்த ஆப்ஷன் ஏ தான் சரி. இருதிணை, உயர்திணை கமா அகிரிணை, இந்த புள்ளி முற்றுப்புள்ளி இதுதான் சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பு. அதாவது தொகை சொற்களை விரித்து சொல்கிறப்ப அங்கே பார்த்திங்கன்னா இது வந்து முக்காற்புள்ளி, இந்த முக்காற்புள்ளி வரும். அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றையும் சொல்கிறப்ப அது எண்ணு பெயராக வரும். அப்போ பார்த்திங்கன்னா உயர்திணை கமா அகிரிணை இந்த மாதிரி வரணும். இது கரெக்டாக இருக்குது, இந்த ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறியிடுக. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு விரலை இங்கே வந்து கமா காட்டி சிறியதோ பெரியதோ, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கிறதுனால கேள்விக்குறி என்று கேட்டால் கடைசியாக முற்றுப்புள்ளி. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறிகளை இடுதல். என்னப்பா என்று கேட்டேன் நான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இரட்டை மேற்கோள் குறி என்னப்பா, அப்புறம் கேள்விக்குறி, மறுபடியும் இரட்டை மேற்கோள் குறி என்று கேட்டேன் நான். இதுக்கு ஆன்சர் இந்த ஆப்ஷன் பி, என்னப்பா என்று கேட்டேன் நான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நிறுத்தற்குறிகள்லாம் நீங்கள் புக்கில் அதுக்கான விதிகள் படிச்சுக்குங்க. அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸாக கேட்குறப்ப அதை வந்து எதுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்குறப்ப கொஞ்சம் நமக்கு நிறுத்தற்குறிகள்லாம் புரியும். ஏன்னா நிறுத்தற்குறிகள் அப்புறம் மறுபடியும் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்க்க தான் நமக்கு கரெக்டாக வரும். சரியான இணையை கண்டறிக. ஊர் பெயர் மருவு. இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது கோயமுத்தூர் கோவை. இதுதான் சரி. ஆப்ஷன் டி, கோயமுத்தூர் கோவை தான் சரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவானைன்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. நாகர்கோவில் நாகைன்னு கொடுத்துருக்காங்க, நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை வரும். புதுவை கோட்டை புதுவைன்னு கொடுத்துருக்காங்க, புதுச்சேரிக்கு தான் புதுவை வரும், இதுவும் வராது. புதுக்கோட்டைக்கு பார்த்திங்கன்னா புதுகை தான் வரும், புதுவை வராது. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி, கோயமுத்தூர் கோவை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான இணையை கண்டறிக.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வங்குல் காற்று. இதுதான் சரியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா போல அப்படின்னா பிளக்க அப்படின்னு அர்த்தம், ஆனால் அழகுன்னு கொடுத்துருக்காங்க. எல் அப்படின்னா பகல், ஆனால் கப்பல்னு கொடுத்துருக்காங்க. வங்கம் அப்படின்னா தான் கப்பல், இங்கே வந்து பகல்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி வங்குல் காற்று அப்படிங்கிறது தான் கரெக்டு. பின் வருவனவற்றுள் உதகமண்டலத்தின் மருவு எது? உதகை. உதகமண்டலம் உதகை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சாவி திறவுகோல். சாவி திறவுகோல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம். போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. கப்பித்தான் தலைமை மாலுமி. கப்பித்தான் தலைமை மாலுமி. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை வகையை கண்டறிக. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. விடை வகையை கண்டறிக. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் லான்ச் வெஹிக்கல் ஏவூர்தி. லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை தேர்க. அறிவாளர். இன்டலெக்சுவல் அறிவாளர். கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர். ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உடலும் உயிரும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. ஒற்றுமை. உடலும் உயிரும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. ஒற்றுமை. அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் தெளிக. மிக அரிதாக. அத்தி பூத்தது போல மிக அரிதாக. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது. எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிதா கவிதை எழுதினாள். கவிதா கவிதை எழுதினாள் அப்படிங்கிறது தான் செய்வினை வாக்கியம். இதில் வந்து கவிதா கவிதை எழுதினாளா அப்படிங்கிறது கொஸ்டின் வினா வாக்கியம். கவிதா கவிதை எழுதவில்லை, இது வந்து எதிர்மறை. கவிதா எழுதுவித்தாள், இது வந்து பிறவினையில் வரும். இங்கே செய்வினை என்னன்னா கவிதா கவிதை எழுதினாள். இது ஆப்ஷன் ஏ தான் சரி. எவ்வகை தொடர் என தேர்க. வாசுகி நாளை வருவாள் தன்வினை தொடர். வாசுகி நாளை வருவாள் தன்வினை தொடர். நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஐராதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மூதுரை எனும் நூலை எழுதியவர் ஔவையார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மூதுரை எனும் நூலை எழுதியவர் யார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வினைகளில் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து விரித்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பணிந்து பணித்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கருவையும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு.
கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. இது பார்த்திங்கன்னா குறள்லேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேர்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா தெப்பம், திருவிழா, தையல், தூய்மை, துணிவு, தோழி, தொடர்பு. இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திருவிழா, துணிவு, தூய்மை, தெப்பம், தையல், தொடர்பு, தோழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குறும்பு, கிளி, குறிஞ்சி, கடல், காட்டுக்கோழி, கொற்றவை, குறவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கடல், காட்டுக்கோழி, கிளி, குறவர், குறிஞ்சி, குறும்பு, கொற்றவை. வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. பாடு, இதுக்கான வினையாளனையும் பெயர் பாடியவள். பாடு, பாடியவள். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல். கேள், கேட்டான். கேள் அப்படிங்கிற சொல்லுக்கான வினைமுற்று கேட்டான். வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. கொடு, கொடுத்தார். கொடு, கொடுத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டான். வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க. கான். கண்டான், கான். வேர் சொல்லை தெரிவு செய்க. அறியேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அரி. அறியேன், அரி. வேர் சொல்லை தெரிவு செய்க. படித்தவர் என்ற வினையாளனையும் பெயரின் வேர் சொல்லை காண்க. படி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. படி. அணி எனும் சொல் தரும் பல பொருள்களை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அணிகலன், அலகு, வரிசை, அணிதல். அணிகலன், அலகு, வரிசை, அணிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? மணிவகை. கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? மணிவகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வானம், வானம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. வானம் அப்படின்னா ஆகாயம், வானம் அப்படின்னா வெடி. வானம், ஆகாயம், வானம், வெடி. பொருள் வேறுபாடு அறிக. விலை, விலை, விலை. இதில் பார்த்தீங்கன்னா ஏ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விலை அப்படின்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் இருக்கும், அதை அப்படியே கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் இருக்கிறது. விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். இந்த விலை பார்த்திங்கன்னா பொருள்களை விளைவிக்கிறது வரும். இந்த ரெண்டாவது இருக்கிறது. ஃபஸ்ட்டில் இருக்கிற விலை வந்து பொருள்களின் மதிப்புக்கு வரும். கடைசியாக இருக்கிற விலை சிறப்பு லகரம் பார்த்திங்கன்னா விளைந்தான், அதாவது விருப்பப்படுறது அந்த மாதிரி பொருளுக்கு வர்றது. இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. பறவை, பறவை. பறவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கடல், பரப்பன. இந்த பறவை பார்த்திங்கன்னா கடல், இந்த பறவை பரப்பன. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இமெயில், மின்னஞ்சல். இமெயில், மின்னஞ்சல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ரைட், சடங்கு. ரைட், சடங்கு. எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் மின்படிக்கட்டு. எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் மின்படிக்கட்டு. மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க. சோறு தின்றான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோறு உண்டான். சோறு உண்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையற்ற சொல்லை கண்டறிக. செலியன் வந்தது. கண்ணகி உண்டான். நீ வந்தாய். நேற்று வருகிறான். இதில் பார்த்தீங்கன்னா நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் சரி. இதில் செலியன் வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் செலியன் வந்தான் அப்படின்னு தான் வந்திருக்கணும். கண்ணகி உண்டான்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து கண்ணகி உண்டாள் அப்படின்னு வந்திருக்கணும். நீ வந்தாய் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. இந்த நேற்று வருகிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நேற்று வந்தான்னு தான் வந்திருக்கணும், வருகிறான் வராது. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி. நீ வந்தாய். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பிழை திருத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. வாழைப்பழம். பழத்துக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு லகரம் வரணும். அப்புறம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் பார்த்திங்கன்னா லா பார்த்திங்கன்னா வகர லகரம் தான் ரெண்டு இடத்துலையும் வரணும். இங்கே பார்த்திங்கன்னா நகர லகரம் வந்திருக்கு. அதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உயிரெழுத்து. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சார்பெழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது முதல் எழுத்துக்களில் வர்றது. ஸோ இங்கே பொருந்தாதது இந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது தான். உயிர்மை, உயிரிழப்படை, ஆயுதம் இதெல்லாம் சார்பெழுத்துக்களில் வரும். பொருந்தா சொல்லை தேர்க. முற்றியலுகரம். இதில் பார்த்திங்கன்னா முற்றியலுகரத்துக்கு பொருந்தாதது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆறு. ஆறு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். பசு, விடு, கரு இதெல்லாம் தான் முற்றியலுகரம். ஸோ இங்கே முற்றியலுகரத்துக்கு பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி. ஆறு. நெக்ஸ்ட்டு சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல். சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல். கடைத்தெரு எங்குள்ளது என்று வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? சுட்டு விடை.
கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? சுட்டு விடை. எதிர்ச்சொல் தருக. அணுகு விலகு. அணுகு விலகு. பிரித்தெழுதுக. செம்பயிர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. இது பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான். இந்த இல் வந்து ஊவோட சேர்றப்ப அது லூவாக மாறும். அது நீள் உழைப்பு அப்படின்னு வரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்பு. நாடு கூட்டல் என்ற என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. நாடு கூட்டல் என்ற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வரதுனால அந்த குற்றியலுகரத்தில் இருக்கிற ஊ வந்து குரல் மெய்விட்டோடுமா அந்த விதிப்படி போயிடும். அப்போ இங்கே இட்டு மட்டும் இருக்கும். அந்த இட்டு ஏவும் சேர்றப்ப அது டேவாக மாறும். நாடென்ற அப்படி வரும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடென்ற. சரியான கலைச்சொல் தேர்க. நேனோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். நேனோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இங்கே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தம்பி இங்கே வா. தம்பி இங்கே வா. மற்றதுக்கெல்லாம் பொருந்தாது. இந்த ஆப்ஷன் ஏக்கு தான் அது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு சரியான இணைப்புச்சொல் தேர்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏனெனில். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரியான இணைப்பு சொல்லினை எழுது. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரியான இணைப்பு சொல் தருக. நான் நேற்று பள்ளி செல்லவில்லை. டேஸ் என் உடல்நிலை சரியில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏனெனில். நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. சரியான வினா சொல்லை எழுதுக. இசைத்தூண்கள் டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி யார். இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார்? புயலிலே ஒரு தோணி எனும் புதினத்தை இயற்றியவர் யார்? பொருத்தமான காலம் அமைத்தல். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாழ்கிறேன். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் வாழ்கிறேன். வாழ்வேன் அப்படிங்கிறது எதிர்காலம். வாழ்ந்தான் இறந்த காலம். வாழ்ந்தாள் ரெண்டுமே இறந்த காலம் தான். இங்கே நிகழ்காலம் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி வாழ்கிறேன். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. மணி, சுவை, அகில், மேகலை, விலங்கு, விண். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சொற்களில் விண் எனும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வெளி. விண்வெளி அப்படின்னு வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்வேலி, விண்கல், விண்மாலை இதெல்லாம் பொருந்தாது. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி விண்வெளி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். இதுக்கான எழுத்து வழக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிருக்கான், வெளியூர் போயிருக்கான், போயிருக்கான் இப்படியே தான் கொடுத்துருக்காங்க. போய் இருக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேச்சு எழுத்து வழக்காக மாற்று. அங்கே நல்லா கவனிப்பாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அங்கே நன்றாக கவனிப்பார்கள். அங்கே நல்லா கவனிப்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அங்கே நன்றாக கவனிப்பார்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு நன்று கவனித்தார்கள், அங்கு நல்லா கவனித்தார்கள், அங்கே நன்றாக கவனித்தார்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் சி அங்கே நன்றாக கவனிப்பார்கள். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் டேஸ் செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது டேஸ் வடிவம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வரி வடிவம். வரி என்னன்னா அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக. நகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிரிப்பு அணிகலன். நகை சிரிப்பு அணிகலன்.
குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரு பேரு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல சே சோ கொடுத்துருக்காங்க, இது வராது, சே தான் வரணும். ஆடல் பாடல் மாற்றி மாற்றி, தழல் கழல் இதெல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான், பெரு பேரு. பொருள் வேறுபாடு அறிக. அலி ஆழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நீக்குதல் கடல். இதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. அலி ஆழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நீக்குதல் கடல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்க. இதுக்கான ஆன்சர் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வலி வாலி. வலி அப்படின்னா காற்று, வாலி அப்படின்னா அம்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வலி வாலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காற்று அம்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1 சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம். கூற்று 2 இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. கூற்று 3 சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்பச் செந்நூல் என்ற நூல் வெளியிடப்படுகின்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 2 3 சரி. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஒரு துணைப்பாடம்னு நினைக்கிறேன், அதிலிருந்து அப்படியே அடுத்தடுத்த லைனை அப்படியே கொடுத்துருக்காங்க, கூற்று 1 2 3. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் தருக. லிட்ரேச்சர் இலக்கியம். லிட்ரேச்சர் இலக்கியம். கிராமத்து நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளதில். கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்க. இந்த பாசன அப்படிங்கிற சொல்லுக்கான ஆங்கில சொல் இரிகேஷன். பாசன இரிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் அறிக. ஆஸ்தெட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் யாது? அழகியல். ஆஸ்தெட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் யாது? அழகியல். இதில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.